Hello friends, welcome to the girls kitchen. என்னதான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் ஸ்ட்ரீட் ஃபுட் டிஷ்ஷஸ்ன்றது ஒரு தனி ஃபீலிங். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷலான காளான் மசாலாவை செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷில் இருக்க ஒரு சீக்ரெட்டை இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காளான் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 50 கிராம் மஷ்ரூம், 200 கிராம் முட்டைகோஸ், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 கப் மைதா, 1/2 கப் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். மிக்ஸ் பண்ணி ஈஸியாக இருக்க பவுல் எடுத்துக்கிட்டு அதில் துருவி வச்சு முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கி வச்ச மஷ்ரூமையும் சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சோள மாவு, 3/4 கப் மைதாவும் அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசால் வடை பாதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம். முட்டைகோஸில் இருக்க தண்ணியே போதும் இதை பசையறதுக்கு. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்ததும் அது ஓரமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கலாம். சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேபேஜை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். கோல்டன் கிறிஸ்பாக வந்ததும் அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கேபேஜ் ஃபுல்லாக போட்டு எடுக்கணும். பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதும் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ்,
1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்து நல்லா கிளறணும். சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி திக்காக 1 கப்பில் சோள மாவும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். ஆல்ரெடி பொரிச்சு வச்ச மஷ்ரூம் கேபேஜ் பாலை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் கேபேஜ் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கேபேஜ் பாலும் சாஸும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே தூவிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். காளான் மசாலா மேலே பொடிசாக நறுக்கி வச்ச பச்சை வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து பரிமாறலாம். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷலான காளான் மசாலா ரெடி. மழை பெய்கிற டைமில் சூடாக காளான் மசாலா சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷில் இருக்க பெரிய சீக்ரெட் என்னன்னு தெரியுமா? காளான் மசாலாவில் காளானே போட மாட்டாங்க, வெறும் கேபேஜ் மட்டும்தான். கேபேஜ் மட்டும் போட்டு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி. வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்